அதாவது அதாவது அவர் சொல்றாரு, அவரே ஒத்துக்கிறாரு, பாஜகவுக்கு நான் தான் வக்காலத்து. புரியுது உங்களுக்கு? பாஜகவுக்கு நான் தான் ஏஜென்ட். பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு நான் தான் ஏஜென்ட், நான் தான் அடியாள். பாஜக என்ன சொல்றது செய்யறது அடியாள்னு அவரே ஒத்துக்கிட்டார். அவர் நேரடியாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதற்கு நாம பாராட்டணும். உண்மை. ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சரும் பிஜேபி சொல்ல வேண்டியது தான் நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும். ஏன்னா அது வேற கட்சி, கூட்டணியில் இருக்கிற அது வேற கட்சி. ஆனா அந்த கட்சி செஞ்ச தப்பெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சூடு சொரணா இருக்கும். அது இல்ல, அது வேற விஷயம். ஆனா நான் உங்களுக்கு கேட்கறேன், நம்ம எல்லாம் பாதி பேர் விவசாய விட்டு பிள்ளைங்களா தான் இருப்போம். ஆண்டாண்டு காலமா விவசாயி கேட்கறது யார்? நான் விவசாயோட பிள்ளை, எங்க அப்பா விவசாயி, நான் ஏர் ஓட்டிருக்கேன், நான் மண்வெட்டி எட்டு வெட்டியிருக்கேன் கிராமத்துல. நான் படிச்சதெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடம் தான், அரசாங்க கல்லூரி தான். மலைக்கு கூட நான் தனியார் பள்ளிக்கோ தனியார் கல்லூரிக்கோ ஒதுங்கினது இல்லை. நான் சொல்றேன், எல்லாரும் எங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல கேட்கறதெல்லாம், நாங்க விளைவிக்கின்ற பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுங்க, குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க, ஒழுங்கா வித்து கொடுக்கறதுக்கு ஒரு கூட இருக்கணும் இல்லையா? நம்ம பொருளை கொண்டுட்டு போய் அந்த கூடத்துல வச்சு அங்க விற்பனை கொடுக்கணும், மண்டியில கொடுத்தா வித்து கொடுக்கணும், கமிஷன் கொடுப்பான். நான் போயிருக்கேன், எங்க ஊர் வயல்ல விளையிற வெங்காயத்தை எடுத்துட்டு போய் மண்டியில போட்டுருவேன். அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, தரத்தை பார்ப்பான், எடுப்பான், இந்த ரேட்டுன்னு சொல்லுவான். வண்டிக்காரர் என்கிட்ட கேட்பாரு, இந்த ரேட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கலாமான்னு கேட்பாரு. நான் ஒத்துக்குவேன். அவங்க கமிஷன் எடுத்துட்டு மீதி காசு என்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்னைக்கு மண்டி கிடையாது, வேளாண் கிடையாது. அதை விட கொடுமை, நீங்க நேரடியா அதானிகிட்டயும் அம்பானிகிட்டயும் நீங்க நேரடியா நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நான் கேட்கறேன், பிடிஎஸ் சிஸ்டம் என்னமாகும்? தமிழ்நாடு தான் யூனிக் ஃபார் பிடிஎஸ் சிஸ்டம் இல்லையா? தமிழ்நாடு தான் பொது விநியோக திட்டம். அந்த பொது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல பேர் போன நாடு தமிழ்நாடு தான். உச்ச நீதிமன்றமே அதற்காக திமுக அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது. அந்த பிடிஎஸ் என்ன ஆகும்? அப்போ என்ன பாதிப்பு? என்ன முட்டாள்தனமா கேட்கறிய? நான் கேட்கிறேன், நீ முதலமைச்சரா? நீ எம்எஸ்பி இல்ல, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இல்ல, வேளாண் ஒழுங்குமுறை கூட இல்ல, பிடிஎஸ் என்ன ஆகும் தெரியாது உனக்கு? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பிஜேபிக்கு நீ போய் அவங்க பின்பொறியை ஏன் பிடிச்சி நீ கழுவிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்து பேர்லயும் அமைச்சர்கள் பேர் வழக்கு இருக்கு, சிபிஐ ரேடு முடிஞ்சாலும் அப்படியே பேப்பர் இருக்கு, எல்லாம் கையில வச்சிருக்காங்க. எனவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நெருக்குகிறார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எப்பவாவது உள்துறை அமைச்சர் வரும்போது ஒட்டுமொத்த கேபினட்டை போய் குனிஞ்சு நின்று வரவேற்கிற ஒரு கேவலத்தை பார்த்திருக்கீங்களா? கேவலத்தை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவுடைய ஜனாதிபதி வந்தப்பவே ஒரு அமைச்சரை தான் அனுப்பியிருக்காரு கலைஞர். வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக தமிழ்நாட்டுக்கு வந்த போது மந்திரி சபை சார்பா ஒரு அமைச்சர் தான் அனுப்புனார். தமிழ்நாடு மந்திரி சபைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த கௌரவத்தெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு ஈனப்பழப்பு நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் தோன்றித்தனமாக யாரோ எழுதி கொடுப்பதை வைத்துக் கொண்டு பேட்டி அளிப்பது என்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் மாண்பிற்கு நல்லதல்ல. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது அவருக்கு அவர் ஒரு விவசாயியா இருப்பாரையானால் அவருக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும், தெரியும். ஆனால் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும், தன் மீது தன் சகாக்கள் மீது இருக்கின்ற ஊழல் வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் வேறு வழி இல்லாமல் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் சரணாகதி அடைந்து ஒரு அடிமையாக, ஒரு புல்லுருவியாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்கோஃபன், அடிவரடிமாங்கல தமிழ்ல, ஆங்கிலத்தில் சைக்கோஃபன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி the entire government itself shows a psychophancy towards the பிஜேபி. ஒரு அடிவரித்தனத்தை பிஜேபி காட்டுறாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. இல்ல, அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ரஜினிகாந்துக்கு உரிமை இருக்கு, அது அவருடைய உரிமை. அவருக்கு ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் பேசுவோம். வாக்கு வங்கியை யாராலும் சிதைக்க முடியாது. அதே போல இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மனநிலையையும் யாரும் மாற்றிவிட முடியாது. திமுகவினுடைய வாக்கு வங்கியை யாரும் எடுத்துவிட முடியாது. இரண்டாவதாக, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊழல் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற மக்களுடைய மன எழுச்சியை திசை திருப்பி அதுல இருந்து கொஞ்சம் பேர்த்த பிரிச்சுட்டு போய் அதை திமுகவினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக வைக்கலாமா என்கின்ற முயற்சி எடுபடாது. அதாவது என்ன சொல்றேன், போன தேர்தலில் ஜெயலலிதாவின் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது என்றாலும் கூட, எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை இருந்தது. எங்களுக்கு அந்த மாட்ட குறைபாடுகள் நிறைய இருக்கு. அந்த அம்மா செய்த ஊழலை நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டது இல்லை. அந்த அம்மா செய்த எதேச்சதிகாரத்தை ஏற்றுக்கிட்டது இல்லை. அந்த அம்மா ஜனநாயக நெறிமுறைகளை பலமுறை மீறி இருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு துணிச்சல் அடிப்படையிலான ஆளுமை இருந்தது. அந்த ஆளுமை ஒரு விதத்தில் அந்த அம்மாவுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கலாம். மக்கள் நல கூட்டணி வந்ததற்கு பிறகும் மக்கள் நல கூட்டணியை கூட சேர்ந்திருந்த கூட்டணிகள்லாம் கொள்கை ரீதியான கூட்டணியா இருந்தது. சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்களுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது.
இப்ப ரஜினிக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவருக்கு இத்தனை சதவீதம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு எதிராக போகணும்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க வந்து மதசார்பற்ற அரசியல் நடத்திட்டு இருக்கோம். மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் ரெண்டு முரண்பாடு தானே. மதம்னு வந்தாவே மதசார்பற்ற வந்தாவே அது ஆன்மீகத்துக்கு எதிரானது. ஆன்மீகம்னு சொன்னா மதத்தோடு சம்பந்தப்பட்டது. மதசார்பற்ற ஆன்மீகம் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஆன்மீகமும் மதமும் பிரிக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரிசிபிடேஷன் இன் தி மைண்ட் ஆஃப் தி பீப்புள். அது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு நான் போகல. இன்றைக்கு இருக்கின்ற மனநிலை பிரிசிபிடேஷன் ஆஃப் மவுண்ட், அதாவது பர்செப்ஷன் சொல்லுகின்ற மனதிலே இருக்கின்ற வீழ்வடிவு, மதம் தான் ஆன்மீகத்தோடு தொடர்புடையது, ஆன்மீகம் தான் மதத்தோடு தொடர்புடையது. நீங்க மதத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆன்மீகம்னு சொன்னா அவர் ஏன் ரிஷிகேஷுக்கு போறாருன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆன்மீகம் வேற இடத்துல இருக்குன்னு சொல்ற சாமியாரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயமாம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே இருக்கு நம்மள்ட்ட சித்தர் பாட்டு. நீ எங்கேயும் போகாதரா, கோயிலுக்கு போகாத, உன்னுடைய உள்ளம் பெருங்கோயில் அப்படி சொன்ன அந்த ஆன்மீகத்தை அவர் சொல்லலையே. இவர் சொல்ற ஆன்மீகம் வேற ஆன்மீகம். ஆனா அங்க போயிட்டு வந்து ஆன்மீகம் சொல்லிட்டு ரிஷிகேசத்துக்கு போயிட்டு வந்து நான் ஆன்மீகம் சொல்லிட்டு அப்புறம் மதசார்பற்ற அரசியல்னா இட் இஸ் செல்ஃப் கான்ட்ராடிக்டரி, சுய முரண்பாடு இருக்குன்னு சொல்றேன். பிஜேபியில இருந்து வெளியே வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டாரு, அங்க நீக்கிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்ப பிஜேபியோட எப்படி இவர் ஒன்னா இருப்பாருன்னு இப்ப சொல்ல முடியாது. நம்ம எல்லா வலதுசாரிகளும் ரஜினியை ஆதரிக்கிறார்கள். வலதுசாரிகள் எப்படி மதசார்பு இருக்க முடியும்? நாட் சான்ஸ் அட் ஆல். ரைட் விங் cannot be a secular force. am I correct? then அதுதான் இவர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவருடைய செயல் திட்டம் என்னன்னு சொல்லணும்ல அவரு. இப்ப இட் இஸ் ப்ரீமெச்சூர். நான் சொல்றதுக்கு வந்து தயங்கல, எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் இட் வில் பி ப்ரீமெச்சூர். இப்ப நான் சொல்லி பிரியம் பண்ணக்கூடாது, நான் தப்பா பண்ணக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புற மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால they are not the silent spectator. Now they are silent spectator because election has not been declared. அதாவது தேர்தல் அறிவிக்காத காரணத்தினால அவங்க சைலன்ஸ் அமைதியான பார்வையாளராக தெரியுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு நீங்க ஒண்ணும் இல்ல, போன தடவை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாராவது சொன்னீங்களா? இந்த பத்திரிகையாளர் யாராவது நம்ம 40க்கு 39 இடம் திமுக கூட்டணி வரும்னு சொன்னீங்களா? பெரும்பான்மை வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜனங்க வந்து எல்லாத்தையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க, மக்கள் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க. எப்ப கோபத்தை காமிக்கணும் அப்ப காமிப்பாங்க. ஊழலற்ற மதசார்பற்ற தமிழர்களுடைய நலனுக்கு ஏதுவான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய தலைவரின் எங்களுடைய இயக்கத்தினுடைய அணுகுமுறைக்கு யாரெல்லாம் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களோடெல்லாம் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம். அவ்வளவுதான்.